இந்தாங்க சார், இத அவர் வாங்கினதா சொன்ன எஸ்டேட்டோட காப்பி. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு. சரி, எஸ்டேட் எங்க இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது சார். அத சர்வே நம்பர் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஆனா இது இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சார். திடீர்னு எங்க இருந்தோ வந்துட்டு நானும் இவருக்கு பொண்டாட்டி 25 வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வந்தா அதை எப்படி சார் எங்களால ஏத்துக்க முடியும்? என் பிள்ளைங்களுக்கு இருக்கிற இந்த வீட்டையும் பங்கு கேட்டுட்டு வந்தா நாங்க எங்க போவோம்? யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கல்ல கூட நவுத்த முடியாது சார். இவங்க சொல்ற அதே நிலைமையில தான் சார் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கும் அவரு எந்த சொத்து பத்துமே சேர்த்து வைக்கல சார். அவரை மட்டுமே நம்பிதான் சார் நாங்களும் வாழ்ந்தோம். இப்ப அவரு இல்லங்கிறதுனால நாங்க நடு தெருல நிக்கிறோம். என் பிள்ளைங்களும் பொழைக்கணும்ல சார். அவங்களுக்கும் அவங்க அப்பாவோட சொத்துல பங்கு இருக்கு இல்லீங்களா சார்? இதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க. பாருமா, இது உங்க குடும்ப பிரச்சனை. இதுல என்ன முடிவுன்னு நீங்க குடும்பமா பாருங்க. இல்ல நான் ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு உங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துக்கோ. இது உங்க குடும்ப விஷயம். இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அவங்க எங்க இருக்க கூடாது. அவங்க கோர்ட்டுக்கு போறாங்கன்னா போட்டோம், நாங்களும் கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஆனா இவங்க யாருமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முடியாதுங்க சார். இவங்கள நான் பல மாசமா தேடிக்கிட்டு இருந்தேன். இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாம நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நாங்களும் இங்க இருந்து நகர மாட்டோம் சார். இப்ப நான் இங்க இருந்து போயிட்டேன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணி இத ஒண்ணு இல்லாம ஆக்குவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க சார். இதுக்கு மேல என் பிள்ளைங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அவங்களுக்கு எப்படி அத்தா நடக்கும்? அவங்க தான் பங்கு கேட்டு வந்து நிக்கிறா. பங்கு கேட்டா நாம குடுத்துற முடியுமா மாப்பிள்ள? இந்த வீடு என் பிள்ளைங்களுக்கானது. இங்க இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டை காவேரி பேருக்கு மாத்தி கொடுத்துடலாம்.